ஒரு விஷயத்தை இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் என்னோட ஆபரேஷனுக்கு அப்புறமா தான் அந்த தெளிவு கிடைச்சது. என்னதான் நம்ம பயந்துட்டாலும், என்னதான் தைரியமா இருந்தாலும், வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் மரணம் மட்டும் எதையுமே கண்டுக்கிறது இல்லம்மா. எப்ப வரணும்னு அதுக்கு தோணுதோ அப்ப வந்து அதோட வேலையை முடிச்சிட்டு போயிடுது. மனுஷனான நமக்கு தாமா இந்த சென்டிமெண்ட் எல்லாம். மரணத்துக்கு எந்த சென்டிமெண்ட்டும் இல்ல. சக்தி, வாங்க சக்தி. ஏ கண்ணா, உள்ள வாங்க. வா. பாத்தீங்களாமா, என்ன பார்த்ததும் என்கிட்ட வந்துட்டான். எப்படிமா இருக்கீங்க? அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ எங்க பாட்டி ஏதோ தப்பா பேசிட்டாங்க. அதை எதையும் மனசுல வச்சுக்காதீங்கம்மா. அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சக்தி, பரவாயில்லம்மா. மன்னிப்பெல்லாம் எதுக்கு? அவங்க மனசுல இருக்கிறத சொன்னாங்க. மத்தவங்களுக்கு அது தப்பா இருந்தாலும் அவங்களுக்கு அது சரிதானே. அப்பதான் அப்படி சொல்லிட்டாங்களே தவிர அதுக்கப்புறம் அவங்க சரவணனை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ சரவணன் எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான். என்ன சரவணன்? நிச்சயமா. சரவணன், அண்ணன் விஷயம் என்னாச்சு? ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணிட்டு தான் இருக்கோம் சக்தி. அது விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருங்க. வாங்க சக்தி. நீங்களும் உங்க வேலையை இங்க மாத்திட்டீங்களாமா? இல்ல, லீவு போட்டுட்டு தான் வந்திருக்கேன். அப்பாடி, நல்ல வேலை. சரவணன் மாதிரி நீங்களும் முட்டாள்தனம் பண்ணல. நீங்க என்னடா நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. என் பாட்டி மனசுல என்ன நினைக்கிறாங்களோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அததான் நானும் நினைக்கிறேன். சரவண மட்டும் இல்ல, சக்தி கூட நல்லவங்க தான். ஆனா அவங்க மட்டும் அப்படி இருந்தா போதுமா? அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள நல்லவங்களா இருக்கணும்ல. அப்படி தப்பானவங்க யாராவது வந்து தப்பான வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட பேருமே கெட்டு போகும்ல. இத பாருங்க, இன்னொரு விஷயத்த கூட நீங்க யோசிக்கணும். பிரேம கொலை பண்ணவங்க எப்படியாவது தப்பிக்கதான் பாப்பாங்க. அவங்கள யாராவது மாட்ட வைக்க முயற்சி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களே அழிக்க தானே பாப்பாங்க. அப்படி ஏதாவது சரவணனுக்கு ஆயிட்டா? பிரேமுக்கு அப்படி ஆகிறதுக்கு முந்தையே நிறைய போன் கால்ஸ் வந்தது. ஆனா அவங்க அதை அலட்சியப்படுத்திட்டாங்க. அவங்க சொன்னபடி கேட்டிருந்தாங்கன்னா பிரேம் இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாரு. ஆனா அவங்க கேக்கல. அவங்க சொன்னதை செஞ்சுட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. சரவணனோட தலைக்கு மேல எப்பவும் ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு. அதனால அவரோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அம்மா, அம்மா, நாங்க புறப்படுறோம்மா. ஒரு நிமிஷம்மா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா. இனிமே உங்க அண்ணனோட விஷயத்த நீங்களே பாத்துக்கோங்க. என் பையனை தொந்தரவு பண்ண வேண்டாம். அம்மா, என்னம்மா நீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சக்தி கிட்ட பேசணும். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சக்தி, சரவணனோட உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. அதுக்கு வாழ்நாள் பூரா நான் நன்றி சொல்லணும். அதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே உறவு இவன்தான். இவனை நான் விட்டு தர மாட்டேன். நீ சொன்னியே சரவணன் உங்க குடும்பத்துல ஒரு மெம்பர்னு, அதெல்லாம் வேண்டாம்மா. அவன் எப்பவும் என்னோட தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். குழந்தையோட பாசத்தை காட்டி இவனை உங்க பக்கம் வளைச்சுக்க நினைக்காதீங்க. சாதாரண ஒரு விபத்து ஏற்படுற மாதிரி உன் வீட்டுக்காரருக்கு நடந்திருந்தா இப்படி எல்லாம் நான் பேச வேண்டி வந்திருக்காது. யாரோ திட்டம் போட்டு அவரை கொன்னிருக்காங்க. நிச்சயமா அந்த கொலைக்காரங்க வெளியில தான் இருக்கணும். அவங்களால சரவணனுக்கு ஏதாவது ஆயிட்டா இவனும் இன்னொரு பிரேம மாறிடக்கூடாதுல்ல.
இவன் ஒண்ணு கடவுள் இல்ல, கஷ்டப்படுறவங்கள அதுல இருந்து மீட் எடுக்கிறதுக்கு. இவனும் சாதாரண ஒரு மனுஷன்தான். மௌலிய வெளியே கூட்டிட்டு வரதுக்கு இவன் வரலன்னா கூட வேற யாராவது வருவாங்க. பாட்டி ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொன்னியே, உங்க பாட்டிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அந்த எண்ணம் இருக்கு. அம்மா, நீ சும்மா இருடா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. வாழ்க்கையில யாரும் யாருக்கும் சாஸ்வதம் இல்ல சக்தி. எல்லா உறவுகளும் ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போறவங்க தான். கடைசியா ஒண்ணு சொல்றேன், சரவணன் உயிர் பொழைச்சதுல அதிகமா சந்தோஷப்பட்டவளும் நான் தான், இன்னைக்கு அவனால அதிகமா சங்கடப்படுறவளும் நான் தான். எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இவனை விட்டுடுங்க. திலீப், என்னங்க ஆபீஸுக்கு போன உடனே வந்துட்டீங்க? ஆஃபீஸ் போல அர்ச்சனா, லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்? போறதுக்கே மனசு இல்ல. ஏங்க, தமயந்தி ஏதாவது பிரச்சனை பண்ணாலா? அவெல்லாம் பிரச்சனை பண்ண முடியாது. இப்ப இந்த ஆபீஸ்ல நான் சொல்றதான் அவ கேட்கணும். என்னங்க சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு அர்ச்சனா. எங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. என்னாச்சுங்க? அவங்க இன்னும் மங்களத்தோட தொடர்பில் தான் இருக்காங்க. நிஜமாவா? ஆமா அர்ச்சனா, அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். அதான். அவ ஏதோ ஆசிரமத்துல இருக்கிறதா சொன்னாங்களேங்க. அது தெரியல, அவளை பார்த்து ஆசிரமத்துல இருக்கிற மாதிரி தெரியல. இங்கதான் இங்கே இருக்கா. உங்களை அவங்க பார்த்தாங்களா என்ன? ரெண்டு பேரும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சாங்க. எதிர்ச்சியா வந்து மங்கள எங்க அம்மா பார்த்ததா சொல்றா. பொய் சொன்னாங்கிற கோவத்துல அடிச்சிட்டேன். இது முதல் தடவை இல்ல அர்ச்சனா. மங்களத்தை எங்க அம்மா கூட சேர்ந்து பாக்குறது இது 2வது தடவை. அன்னைக்கு பெட்டியோட நீ வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கான காரணத்தை அவங்க கிட்ட சொன்னேன். என்கிட்ட எங்க மறைச்சிங்க? சொன்னா உன்னோட கோபம் அதிகமாகும். அது உன் உடம்புக்கு நல்லது இல்லை, அதனாலதான் உன்கிட்ட சொல்லலை. ஆனா அது சக்தி அன்னைக்கும் தெரியும். உன்னை எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனார்ல, அப்ப அவசரத்துல பணம் எடுக்காம போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பர்ஸ் எடுத்து வர சொன்னாரு. பர்ஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் பார்த்தா மங்களுமே எங்க அம்மா பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனாலும் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. எங்க ஆஃபீஸ் பியூன் கிட்ட சொல்லி 2 பொம்பளைங்களை ஏற்பாடு பண்ணேன். அதே மாதிரி அவ ஒரு நாள் தனியா வரும்போது 2 பேரும் அவளை வாங்கன்னு வாங்கிட்டாங்க அர்ச்சனா. அப்பவும் அவ எங்க அம்மாவை தேடி வர ஆரம்பிச்சிருக்கானா என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாளா? ஆமா, அப்பவும் அவ திடீர்னு வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடியே அவங்களும் மங்களமும் சந்திச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மங்களம் பேசினதுல இருந்து அவளால உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு தோணுச்சு. அதனாலதான் உன்னை வீட்டை விட்டு போக சொன்னேன். ஏங்க இதை என்கிட்ட மறைச்சிங்க? உண்மையை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நானும் தானே உங்களை தப்பா நினைச்சேன். எங்க அக்காவை பார்க்க ஆபீஸ் போனீங்களே, அப்பவா சொன்னீங்க? அப்ப சொல்லல, அதுக்கப்புறம் தான் சொன்னேன். அப்பவே சொல்லியிருந்தா அவங்க எதுக்குங்க உங்களை அடிக்கிறாங்க? உங்களை அடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் மறைக்கிற விஷயமாங்க. மாமா கிட்டயாவது சொன்னீங்களா? இல்ல அர்ச்சனா, எங்க அப்பா பத்தி உனக்கே நல்லா தெரியும். என் மேல வச்சிருக்க பாசத்தை விட ஹோம் மேல தான் அதிகமா பாசத்தை வச்சிருக்காரு. நான் உன்னை வீட்டை விட்டு போக சொன்னதே எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அதே நேரத்துல இதான் காரணம் சொல்லியிருந்தேன்னா எங்க அம்மா மேல ரொம்ப கோவப்பட்டிருப்பார். பெரிய பிரச்சனையா இருக்கும், அதான் சொல்ல. ஏற்கனவே அந்த மங்களம் உன்னை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கா அர்ச்சனா. அதனாலதான் அவளை மறுபடியும் பார்த்தோன்னு பயம் வந்துருச்சு. அதனாலதான் நீ அங்க இருக்கூட முடிவு பண்ண. என்னைக்காவது எங்க அம்மா திருந்துவாங்கன்ற எண்ணம் இருந்தது. இப்ப அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க திருந்தவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க திருந்துறாங்க திருந்தல, அதை விடுங்க.
ஆனா அந்த மங்களத்தோட தொடர்புல இருக்கிறது ஆபத்தாச்சே. உங்க அம்மாவை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்குங்க. அவளோட குணத்தை பார்த்து தானே அவ குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவ என்ன மாதிரி ஆளா இருப்பாங்க? இப்ப நீங்க இங்க வந்துட்டீங்க, மாமாவும் ஆபீஸ் போயிருவாரு. இப்ப அவ தைரியமா வீட்டுக்கு வருவாள்ல. எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட இருக்கு. மங்களும் உங்க அம்மா கிட்ட மட்டும்தான் பேசுறாளா, இல்ல தமயந்தி கிட்டயும் பேசிட்டு இருக்காளா? உங்க அம்மாவாவது கொஞ்ச நாள் பழக்கம்தான், ஆனா தமயந்தி அப்படி இல்லையே. வீட்டுல சமமால வச்சிருந்த அந்த மங்களத்தை மங்களும் என்ன சொல்றாளோ அதை கேக்குற மாதிரி தானே தமயந்தி இருந்தா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டு கொடுத்தது கூட அவதானே. ஆபீஸ்ல தமயந்தி நடந்துக்கிறத பார்த்தா அவ பழைய மாதிரி தான் இருக்கான்னு சொன்னீங்க. அப்போ அவளுக்கும் மங்களத்துக்கும் ஏன் தொடர்பு இருக்க கூடாது? நீங்க ஆளுங்களை வச்சு அவளை அடிச்சதுக்கு பதிலா அவ இருக்கிற இடத்த நீங்க தெரிஞ்சிருக்கணுங்க. அப்படி நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா அவளை பத்தின எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அது கஷ்டம் இல்லை அர்ச்சனா. எப்படியும் அந்த வழியாக தான் வருவா. ஏற்கனவே நான் அவளை அங்கே தான் பார்த்தேன். அந்த லேடி கிட்ட சொல்லி வச்சுட்டா கண்டிப்பாக அவள் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்குவாங்க. நீ சொல்கிற மாதிரி தமயந்தி மௌலி விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கான்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். கண்டுபிடிக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன் அர்ச்சனா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கக்கா. எப்பவுமே நம்ம குடும்பங்கிறது வேற, மத்தவங்க குடும்பங்கிறது வேற. நம்ம குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் யாரையும் விட்டு தர மாட்டோம். ஆனா மத்த குடும்பம் அப்படி இல்ல. சின்ன பிரச்சனை வந்தாலும் அது வேற விதமா எடுத்துப்பாங்க. சரவண உதவி பண்றாரு, சரவண மௌலி என்ன வெளியே கூட்டிட்டு வந்துருவாரு, இப்படி எல்லாம் நினைச்சீங்க. ஆனா அவரால் அப்படி ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? இப்ப வரைக்கும் மௌலி என்ன போலீஸ் கஸ்டடியில தானே இருக்காரு. நானும் ஒரு வக்கீல்கா, எனக்கும் சட்டத்தை பத்தி தெரியும், போலீஸோட நடைமுறைகளை பத்தியும் தெரியும். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நீங்க யாருமே கேட்கல. கடைசியில என்னதானே குறை சொன்னீங்க? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற எல்லாருமே குற்றவாளிங்க இல்ல. உண்மை என்னங்கறது தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்கள விடுவிச்சிருவாங்க. சில கேஸ்ல உண்மை சீக்கிரமா வெளியே வந்துரும்க்கா, சில கேஸ்ல லேட் ஆயிடும். மௌலி என்ன விஷயமும் அப்படிதான், கொஞ்சம் தள்ளி போகுதே தவிர அவர் விடுதலை ஆகிறது நிச்சயம்தான். சரவணனாலேயோ இல்ல அவர் கூட்டிட்டு வந்த வக்கீலாலேயோ எதுவும் பண்ண முடியாது. அவரால நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் தான் வரும். மௌலி என்ன மட்டும் இல்லைனா சரவண இப்ப உயிரோட இருக்க முடியுமா? மௌலி என்ன காலில் விழுந்து கெஞ்சி கேட்டதா சொன்னாங்கல்ல அவங்க அம்மா, அந்த மாதிரி இருந்தவங்க எப்படி இந்த மாதிரி சொல்றாங்க? உங்க மேல நம்பிக்கை இல்லையா, இல்ல அவங்க பையன் மேல நம்பிக்கை இல்லையா? அந்த அம்மா அவ்வளவு பேசினாங்க, அவரும் அதெல்லாம் கேட்டுட்டு தானே நின்னுட்டு இருந்தாரு. அவங்களை எதிர்த்து அவரால் ஏதாவது பேச முடிஞ்சுதா? எனக்கு என்னமோ இனிமே அந்த சரவணனோட உதவி தேவையில்லைன்னு தோணுதுக்கா. ஏன் தமயந்தி, ஏன் தேவையில்ல? சரவணன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாருக்கும் ஒரு நிம்மதியே கிடைச்சிருக்கு. அது உனக்கு பிடிக்கலையா? மௌலி விஷயத்துல நீ ஏதாவது உதவி செஞ்சிருந்தா பரவாயில்ல, நீதான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டியே. என்ன சக்தி, இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பாட்டி. சரவண வீட்டுக்கு போயிருக்கவே கூடாது. ஏன் சக்தி? நான் சொல்றேன் பாட்டி. சரவணனோட அம்மா அக்காவை பத்தி தப்பா பேசிட்டாங்க. என்ன பத்தி பேசலையே தமேந்தி. எனக்கா இது? அவங்க உங்ககிட்ட தானே பேசினாங்க. நேரா உங்களை கை காட்டலையே தவிர அவங்க பேசினதுல உங்களை பத்தி தானே. இத பாருங்க பாட்டி, அன்னைக்கு சரவணனும் அவங்க அம்மாவும் இங்க வந்திருக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த அம்மா அதை விட அதிகமா இன்னைக்கு பேசினாங்க. சாதாரணமா அக்கா பேசிட்டு இருக்கும்போது சரவணனும் எங்க குடும்பத்துல ஒருத்தர்னு சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. என்னமோ சரவணனை அந்த அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. சரவணன் எப்பவும் அவங்களோடயே இருக்கணுமா. அவங்க நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு தமயந்தி? சரவணா அவங்களுக்கு ஒரே பையன், அவனை தவிர அவங்களுக்கு வேற ஆதரவு இல்ல, அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. சரவணனை நான் பார்த்ததில்ல, பேசினதில்ல,
அவரை பத்தி எதுவும் தெரியாது. அதனாலதான் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டேன். இப்ப அவரை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மாறிட்டேன்ல. அது மாதிரி தான் மீனாட்சியும். சக்தியை பத்தி மீனாட்சிக்கு ஒன்னும் தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் மாறிட போறாங்க. எப்பவும் வெறும் வார்த்தைகளை வச்சு ஒருத்தங்களை எடை போடக்கூடாது. பாட்டி, உங்கள மாதிரி மத்தவங்களையும் நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தப்பு. சரவணனோட அம்மா அப்படி இல்ல. இப்பவும் சொல்றேன், சரவண இனிமேலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாருன்னா அந்த அம்மா நிச்சயமா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால அவர் இங்க வர வேணாம்னு சொல்லுங்க பாட்டி. மௌலியான விஷயத்த நான் பாத்துக்கிறேன் பாட்டி. அப்படி இல்லைன்னா ஏன் சைடுல வேற யாராவது பெரிய வக்கீல வச்சுக்கிறேன். அதனால அந்த சரவணன் சார்பா இருக்கிற வக்கீல் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் இல்லாம வழக்கமா என்ன பத்தி தப்பா நினைப்பீங்களே, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு சரவணன் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனைக்கு நான் பொறுப்பில்லப்பா. அக்கா மட்டும் இல்ல, நானும் இந்த வீட்டு மருமக தான். அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா அது என்ன மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும். நான் சொல்றேங்கிறதுக்காக வேணாம் பாட்டி, நீங்களே யோசனை பண்ணுங்க. அப்பதான் இதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். யோசிச்சதுக்கு அப்புறம் உங்களோட முடிவை சொல்லுங்க. என்ன இது ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான். சரவணா, என்னடா இவ்வளவு நேரம்? போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிற. பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னது பேசுறதுக்கு என்ன இருக்கா? நான் உன் அம்மா. அம்மாதாம்மா. ஆனா என் மனசை புரிஞ்சுக்கிற அம்மாவா நீங்க இல்லையே. புரிஞ்சுக்கலாம் கூட பரவாயில்ல, வேதனைப்படுத்தாமலையாவது இருக்கலாம்ல. நீங்க அப்படியும் இல்லையே. நான் என்னடா வேதனைப்படுத்தினேன்? நான் உன் நல்லதுக்கு தானே பண்ணேன். சக்தி கிட்ட நீங்க பேசினது ஏன் நல்லதுக்காகவா? அதுக்கு நீங்க பேசாமலே இருந்திருக்கலாமே. ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டி மாதிரி இருந்தது. கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி இல்லையம்மா. நீங்க இங்க வந்து அப்படியே மாறிட்டீங்க. இதுக்குதான் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேனா? ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்கம்மா. ஒரு பொண்ணும் ஆணும் பழகுனா அது தப்பாயிடுமா? உங்களுக்கு எப்படிமா இந்த எண்ணம் வந்தது? சக்தி கூட விட்டுருங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆனா என்னையுமா உங்களுக்கு தெரியல? டேய், ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. நமக்கு எதிரிங்களா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு தான் சொல்லணும். அதுலதான் நம்ம மரியாதை இருக்கு. ஆனா நீங்க வந்தவங்கள கேவலப்படுத்தி அனுப்பிட்டீங்க. அன்னைக்கு அவங்க மட்டும் அப்படி பண்ணலையா? நான் பேசுறத மட்டும் பெருசா பேசுற? அவங்க பாட்டி அப்படி பேசினவங்க தானே. அவங்க பேசினா அதே மாதிரி நீங்களும் பேசணுமா? அவங்க பேசினதுக்கு தான் வருத்தம் தெரிவிச்சிட்டாங்களே. அப்போ பாட்டி கேட்டாங்க, இப்போ அவங்க சார்பில் சக்தி கேட்டாங்களேமா.
பேசுறத பேசிட்டு அப்புறம் மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டா சரியா போயிடுமா? அவங்க பேசின மாதிரி பேசினாதான் அவங்க தப்பு அவங்களுக்கு புரியும். நீ எதுக்கு இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? அவ்வளவு தூரம் பேசிட்டு இப்ப எதுக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் வரணும்? ஓஹோ, வந்தா நீங்க அப்படிதான் பேசுவீங்க இல்ல? அப்பவும் நீங்க பேசுனது தப்புன்னு உங்களுக்கு தோணலையாமா? பாவமா சக்தி, கணவனை இழந்ததுல இருந்து வெளியில வராம இப்பதான் வந்திருக்காங்க. வான்னு கூப்பிடலன்னா கூட பரவாயில்லமா, ஆனா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. அவங்களோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும். எனக்கு உயிர் கொடுத்தவரோட மனைவி சக்தி, அவங்கள பார்த்து இப்படி பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னே தெரியலமா. அன்னைக்கு மௌலி சாரோட காலை பிடிச்சு கெஞ்சினேன்னு சொன்னீங்களே, அப்ப மட்டும் அவர் முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் செத்து இப்ப போட்டோல தொங்கியிருப்பேன். டேய் சரவணா, என்னம்மா, சாவுங்கிற வார்த்தையே தாங்க முடியலையா? நான் சொல்றதுதான் உண்மை. கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லாம பேசிட்டீங்களேமா. அப்படியெல்லாம் இல்லடா, எனக்கும் நன்றி உணர்ச்சி இருக்கு. இருந்திருந்தா நீங்க அப்படி பேசிருக்க மாட்டீங்க. நான் பேசினேன்னா அதுக்கு காரணம் இருக்கு.